பொதுத்தளத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னா அதை பற்றின தகவல்கள், அதை பற்றின புரிதல்கள், தரவுகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். ஆனால் சமீப காலமாக என்னென்னா அள்ளிவிட்டான் சாமி மாதிரி பேசிகிட்டே இருக்கானுங்க. ஊர் பக்கம் சொல்லுவாங்க, மச்சான் அள்ளிவிட்டான் சாமி மாதிரி அச்சு விட்றாண்டா எல்லாத்தையும் அப்படின்னு வானுங்க. அப்போ அந்த மாதிரி என்னென்னா எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. இப்போ நிறைய விஷயங்களுக்கு வி ஆர் நாட் எக்ஸ்பர்ட், ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட். ஆனால் ஒரு பார்வை, ஒரு கருத்தை நம்ம முன்வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் தோசை சாப்பிட்றோம், உப்பு இல்லைங்க, கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க. இது எதனால் வருது? நிறைய சாப்பிட்ருப்பீங்க, அந்த உணவு ருசியினுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறீங்க. நீ இது புளிக்குது, நீ உப்பு இல்லைன்னா நீ தோசை சுட்டு காமியா பார்ப்போன்னா எந்த வகையில் நியாயம்? நீ என்ன தோசை எக்ஸ்பர்ட்டாக இதில் கருத்து சொல்கிற அப்படின்ற மாதிரியான புரிதலற்ற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு சப் எடிட்டராக 2 சேனல் ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஒரு விஷயத்தை முன்வைப்பதற்கு முன்பாக நிறைய தகவல்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் தான் நம்ம எந்த விஷயமும் பேசுகிறோம். சும்மா அள்ளிவிட்டான் சாமி மாதிரி அடிச்சு வரதில்லை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் நடந்தது இல்லையா, அதில் விஸ்வாஷ் குமார் ரமேஷ் அப்படின்றவர் 11 இயர் சீட்லேருந்து தப்பிச்சார். இந்த தப்பிச்சதை வச்சு ஆளுக்கு மண்டகாஷாயங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா அது அடிச்சு விடுதுங்க. அதாவது இவர் ஃப்ளைட்லேயே பறக்கலை, இவர் இங்கே பாருங்கள், அதாவது ஏதோ ஒரு கிளிப்பு, அந்த பரபரப்பான கிளிப்பு, எல்லா கிளிப்பும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஏதோ சின்ன சின்ன அங்கங்கே இருக்கிற கிளிப்புகளில் பின்னாடி ஒரு மிகப்பெரிய புகைமூட்டம். அந்த இடத்துல அந்த விஸ்வா நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் கூட ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அவர் அந்த இடத்துல நடந்து வராரு. விமானம் அங்கேயே வெடித்திருக்கிறது, இவர் இங்கேயே நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான கேட்கறது. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இதை கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நீங்கள் முன்வைக்கும் போது கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்க ட்வின் டவரில் ஃப்ளைட் அடிச்சுது. இப்போ இந்த ஃப்ளைட்டை இந்த மாணவர் விடுதி, மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் விழும்போது கூட பார்த்தீங்கன்னா அது மேலே தான் இருக்கும், அது உடையாது. ஸோ அப்போ இதுக்கு தியரி என்ன சொல்கிறான்னா, அங்கே ட்வின் டவரில் ஃப்ளைட்டு மோதி எல்லா கட்டடமுமே பஸ்ட் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே பாருங்கள் 3வது மாடியில் போய் விழுந்தது அப்படியே தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஸ்பைரசியை இவங்க முன்வைக்கிறாங்க. இப்படி ஒரு தியரி, ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பார்க்கணும், ஆமாம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது எப்படி 30வது மாடியில் போய் இடிக்குது, 12வது மாடியில் போய் இடிக்குது அப்படின்னா அங்கே போய் சுரின்னு தான் இருக்கணும், எப்படி ஒரு கட்டடமே பஸ்மம் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு இப்பயும் சந்திரனில் யாருமே இறங்கவே இல்லை, சந்திரனில் இறங்குறதே ஒரு பொய், அது ஒரு என்னது பொய் சொல்கிறானுங்க, அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படிலாம் முன் வச்சு நிறைய பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு விபத்தோ இல்லை ஒரு சம்பவமோ நடக்கும்போது கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் நிறைய இடம்பெற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நாம் பேசுகிறது தரவுகளுடைய அடிப்படையில் தான். இப்போ உதாரணத்துக்கு 600 மீட்டர் உயரத்துலேருந்து விழுந்து அந்த ஃப்ளைட் வெடிச்சுது. காரணம் 1,25,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோல் இருந்தது. அதனால் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அதனால் யாருமே பழைக்கல. ஒரே ஒரு சர்வைவர் இருக்கார். அவர் தான் மொத்தம் அகமதாபாத் விமான விபத்தில் 242 பேர், அதில் ஒருத்தர் தான் பிரச்சனை, மற்ற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது சாத்தியமே இல்லை, இவர் எக்ஸிட் டோரை திறந்துட்டு வெளியில் குதிச்சிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை போடுறாங்க. அதெல்லாம் ஆமாம் இல்லை, இவன் மட்டும் எப்படி பொழைச்சான் அப்படின்றதுக்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த விபத்து இருக்குல்ல, அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஒரு மிகப்பெரிய விமானம் போய் விழும்போது, படாலும் விழும்போது அந்த எக்ஸிட் கதெல்லாம் எங்கே போகணுன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ இவர் எப்படியோ தூக்கி வீசப்பட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் விழுந்து கீழே வந்திருப்பார். அவருடைய சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி இறந்துட்டார். அதே ஃப்ளைட்டில் அவருடைய தம்பி இறந்து போயிட்டார். அந்த விஸ்வா இருக்கார் இல்லையா, அவரே எங்கேயோ விழுந்து எப்படியோ எழுந்து வந்துட்டார். அவர் எப்படி விழுந்தோம் என்னன்னு எதுவுமே தெரியாது. அதனால தான் அவர் பேட்டி கொடுத்துருந்தார். ஹாஸ்பிட்டல்லேருந்து பேட்டி கொடுக்கும்போது நான் குதித்து தப்பினேன்றது வாய்ப்பே இல்லைன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் மறுத்தாங்க. காரணம் என்னென்னா, என்ன நடந்தே தெரிஞ்சிருக்காது. எல்லோரும் கேள்வி கேட்குறீங்கன்னும் போது அது ஒரு பதில் சொல்லணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாருக்கோசரம் அவர் எங்கே தூக்கி எப்படி வீசப்பட்டார், எங்கேருந்து விழுந்தார் வந்தார். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த 11A சீட்டு பக்கத்துலேயே அந்த பெரிய கதவு இருந்ததுனால தூக்கி வீசப்பட்டு அது மரங்கள் எங்கேயோ விழுந்து வெளியே அவர் பொழைச்சிட்டார். இதுதான் நடந்த கதை.
இதை வச்சு நிறைய ஓலா கதைகள் நிறைய விட்டுட்டுருக்கானுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதை விடுங்க. ஆனால் வெஸ்னா அப்படின்னு செர்பியா நாட்டு விமான சிப்பந்தி 1972 ஜனவரி 26 ஒரு அந்த ஃப்ளைட் வந்து பறக்குது. அதில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 28 பேர் போகிறாங்க. நடுவானில் போயிட்டு இருக்கும்போது வெடி விபத்து நிகழுது. ஏன்னா ஏற்றிட்டு போனால் ஒரு சூட்கேஸில் இருந்த வெடி மருந்து, அதாவது பாம் வந்து வெடிக்குது. வெடிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 28 பேர் ட்ராவல் பண்ணதில் 27 பேரை விட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டாங்க. அதுவும் வந்து நடுவானில் போயிட்டு இருக்கும்போது விமானமே வெடிச்சு சிதறுது. அதில் இந்த ஒரே ஒரு சர்வைவர் மட்டும் இருக்கிறாங்க. இதில் வந்து விமான கம்பெனியில் சேர்ந்து ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இந்த விமான கம்பெனியில் இவங்க சேர்ந்த கதையே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. இவங்களுக்கு வந்து லண்டனில் லிவர்பூலில் வந்து பீட்டில்ஸ் இசைக்குழு வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட இசையில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, செர்பியாவிலேருந்து இங்கிலாந்து வந்து இந்த பீட்டில் இசைக்குழு அவங்க இசை நிகழ்ச்சிலாம் பார்க்குறதுக்காக அங்கங்கே தங்கியிருந்தனால இவங்க அந்த ஃப்ளைட்லாம் வந்து போனாங்களா, அதில் ஆசைப்பட்டு தான் அவங்க வந்து விமான சிப்பந்தியாக மாறுறாங்க, பணிப்பெண்ணாக மாறுறாங்க. பணிப்பெண்ணாக மாறி 6 மாதத்தில் இந்த ட்ராவல் போகுது. ஓகே, இந்த ட்ராவலில் அன்னைக்கு வந்து இவங்க போகிற இவங்களுக்கான சார்ட்டே இல்லை, இவங்களுக்கான வேலைனாலே அது கிடையாது. ஆனால் பெயர் குழப்பத்தின் காரணமாக இந்த வெஸ்னா உலோவிக் வந்து அதில் அந்த ஃப்ளைட்டில் வந்து போகிறாங்க. எடுத்துகிட்டு போன சூட்கேஸில், அதாவது லக்கேஜ் இடத்துல இருந்த சூட்கேஸில் இருந்த பாம் வந்து வெடிச்சிடுச்சு. அதில் இந்த பெண் என்னன்னா 33,330 அடி, ஏறக்குறைய 10,000 மீட்டர் உயரத்துலேருந்து விழுந்துருக்குறாங்க. அதில் விழுந்தது மட்டும் கிடையாது, இவங்க மட்டும்தான் உயிர் பிழைச்சாங்க. மித்த 27 பேர் அவுட்டு, 28 பேரில் 27 பேர் அவுட்டு, இவங்க மட்டும்தான். இதை பக்கத்தில் இருந்த ஒரு உள்ளூர் விவசாயி வந்து பார்த்துட்டு போய் மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சு மீட்பு குழு வர வரையிலே அந்த பொண்ணை பாதுகாத்து, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 1 மந்த்துக்கிட்ட அவங்க வந்து கோமாவில் இருந்து அவங்க முழிக்கிறாங்க. தலையில் அடி, கை கால் எலும்புகள்லாம் முறிவு, ஏகப்பட்ட விஷயம். இப்போ யோசிச்சு பாருங்கள், 10,000 அடி உயரம், அதாவது 10,000 மீட்டர், 33,330 அடி உயரம். இதிலேருந்து ஒரு பெண்மணி வந்து உழுந்து உயிர் பிழைக்கிறதுன்றது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்கள். 600 மீட்டரில் விழுந்ததுக்கே இவனுக்கு வந்து இங்கே எப்படி இவர் நடந்து வந்தார், எப்படி இவர் வந்தார் அப்படின்னு இவனுங்க கதை கட்டிகிட்டு இருக்கானுங்க. இது வந்து அந்த உயரத்துலேருந்து அவங்க விழுந்ததுக்கு காரணம் வந்து விமானத்தில் வந்து இந்த ஃபுட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா, அந்த பாக்ஸ் பக்கத்தில், அதுவும் ரெக்க பக்கத்தில் இருந்ததில் போய் இவங்க இருந்ததுனால அது வந்து மேலேருந்து வெடித்து விழும்போது 3 துண்டுகளாக விழும்போது இவங்களுடைய இந்த 33,000 அடி உயரத்துலேருந்து இவங்க விழுந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மரம் அப்புறம் பனி, இது ரெண்டுத்துலேயும் அவங்க வந்து மரத்தில் மோதி அதன் பிறகு அதனுடைய வேகம்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறம் விழுந்த இடமும் பார்த்திங்கன்னா பனி அடர்ந்த இடம். அதனால் பார்த்திங்கன்னா உயிர் பிழைச்ச சாத்தியங்கள் இதெல்லாம் வந்து ஆராய்வாங்க, சும்மா கிடையாது. இதில் வந்து பொய் சொல்லிட்டு வந்து வட மாநிலத்தில் நீட் எழுதிட்டு இங்கே வந்து பாஸ் ஆகிட்டேன்ற மாதிரி கதெல்லாம் கிடையாது. ஃபுல் செக்கிங் இங்கே ஆதியிலேருந்து அந்த வரையிலையும் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த விஸ்வா மேட்ரு எப்படின்னா, அவன் அந்த ஃப்ளைட்லேயே போகலன்ற மாதிரிலாம் அவனுங்க கதை கட்டிகிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதில் அவங்க உடன் பிறந்தவரே வந்து இறந்துட்டார். இப்போ கூட அவர் வந்து அவருடைய இறுதி சடங்குக்காக போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரை பொறுத்தவரையிலும் என்னென்னா, ஃப்ளைட் ஏறணும் மட்டும்தான் தெரியும், அதோட கீழே நடந்து போனது, அதுவும் வந்து எப்படி கீழே விழுந்தேன், எங்கேருந்து விழுந்தேன், எப்படி வந்தாலும் அவருக்கு தெரியாது. அவர் நடந்து போகும்போது அவர் வந்து எல்லோரும் வந்து வீடியோ எடுக்கும்போது அவர் வந்து ஒரு மாதிரி சுயநிலவே இல்லாமல் தான் இருந்தார். இனிமேல் அவர் என்ன தான் யோசித்தாலும் அவருக்கு வரவே வராது, ஞாபகமே வராது. அதே கதை தான் வந்து இந்த வெஸ்னா உலோவிக்கும். 1 மாதம் அவங்க செத்துருவாங்கன்னு நினச்சாங்க. 1 மாதத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கொஞ்சம் நொண்டி நடந்துக்கிட்டு திரும்பவும் இவங்க அந்த ஏரோப்ளேன் கம்பெனிலே போய் ஜாட்டுன்னு நினைக்கிறேன், JAT அந்த கம்பெனிலே போய் நான் திரும்பவும் விமானம் பண்ண போகிறேன்னும் போது அவங்க நிராகரிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, இது ஒரு அட்ராக்ஷன் ஆகிடும். அந்த பொண்ணு இல்லை அது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்கன்றதுனால அந்த விமானத்தில் ஒரு அட்ராக்ஷன் வேணாம், பயணிக்கும் போது ஒரு அட்ராக்ஷன் வேணான்றதுனாலே இவங்க என்ன பண்ணாங்க, டெஸ்க் ஒர்க்கு கொடுத்தாங்க. அந்த டெஸ்க் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து செர்பியாவில் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக பேச போய் அங்கேயும் சீட்டை கீச்சாங்க. அதன் பிறகு அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் டிவோர்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏதோ கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு 66, அதாவது 2016 என்னவோ தான் அவங்க இறந்து போனாங்க. ஸோ அவங்களுடைய 66வது வயதில் அவங்க இறந்து போனாங்க. அதாவது உலகத்தில் கின்னஸ் ரெக்கார்டு, பாராஷூட்டே இல்லாமல்
33,330 அடி உயரத்துலேருந்து உழுந்து உயிர் பிழைச்ச ஒரு சர்வைவர் அப்படின்ற பெயர் அவங்களுக்கு உண்டு. ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து எவ்வளவுதான் யோசித்தாலும் அவங்க வந்து சொன்னது என்னென்னா, விட்டனான்னு விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அதே கதை தான். அவங்க ஃப்ளைட் ஏறது மட்டும்தான் தெரியுது, அதோடு எழுந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல். இதுக்கு நடுவில் அவங்களுக்கு என்ன நடந்துன்னே தெரியல. இந்த விஷயங்கள்லாம் உள்வாங்கி அவங்க நிறைய டைமில் வந்து இது வந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். தீவிர மன உளைச்சல், ஏகப்பட்ட பிரச்சனை, நிறைய கவுன்சிலிங்லாம் போயிருக்காங்க. அது வந்து ரொம்ப டிப்ரெஷன் மோடு. அதில் அவங்க சொல்லுவாங்க, நான் தான் வந்து ஒரு ஹோப்புக்கு வந்து நான் வந்து ஒரு நம்பிக்கை அப்படிலாம் சொன்னாலும் கூட இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, கூட வேலை செஞ்சவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் அன்றைக்கே செத்துருக்கணும் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து அள்ளிவிட்டான் சாமி மாதிரி அடிச்சிட முடியாது. இப்போ ஏன் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விஸ்வா இருக்கிறாருல, இந்த விஸ்வாவை வந்து இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அவர் ஃப்ளைட்லேயே பறக்கலன்னு கதை விட்டுட்டுருக்கானுங்க. ஏங்க வெடி விபத்து நடந்துருது, எவனாவது அங்கேயே அந்த ஹீட்லேயே அவனா நின்றுட்டு இருப்பானா? பொழைச்சதுனால தானே அவன் அந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே வரான். இவர் எப்படி அங்கே எரிந்து கொண்டு இருக்கும்போது இங்கே நடந்தாருன்ற வீடியோ பார்க்கும்போது எனக்கு பயிரெலாம் எரிஞ்சுது. சரி, இதே மாதிரி ஒரு சர்வைவர் கதை வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இதை வந்து வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா லைக் பண்ணாமல் விட்றாதீங்க. ஏன்னா நிறைய உழைப்பு, நிறைய நேரம், அதாவது நீங்கள் எழுதுகிற மாதிரி கிடையாது இந்த விஷயம். நிறைய தகவல்களை சேகரித்து ஆர்டிகுலேட்டிவாக தொடர்ந்து பேசணும், உண்மையை மட்டும் பேசணும். போய் அள்ளி விட்டான் சாமி மாதிரி அடிச்சு விட முடியாது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா, இன்னும் அவங்கள பற்றி நிறைய பேசலாம், வெஸ்னா உலோவிக் பற்றி நிறைய பேசலாம், அது வந்து போயிடும், நிறைய போகும். அதனால் இதோடு நிறுத்திக்குவோம். வேறு ஏதாவது விஷயத்தில் இந்த மாதிரி சர்வைவர் விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை பற்றி நம்ம நிறையவே பேசுவோம். இந்த கதைப்போமா சேனலை பொறுத்தவரை நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும், நிறைய விஷயங்களை உங்களோட சொல்லணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம் எல்லாமே. இந்த நோக்கம் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.